மகாமேன்மையும் அருமையுமான வாக்குத்தத்தங்கள் 208. அவருடைய வசனத்தை கை கொள்ளுகிற இடத்தில் தேவ அன்பு மெய்யாகவே பூர்ணப்பட்டிருக்கும். 1 யோவான் 2:5. தேவனுடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டு நாம் அதை கை கொள்ள வேண்டும் என்பது அதற்கு பயபக்தியாய் இருந்து அதற்கு கீழ்ப்படுவதாகும். அந்த வசனத்தின்படி நம்முடைய ஜீவியத்தையும் ஒழுங்குபடுத்துவதற்கு முயற்சிக்க வேண்டும். யாரெல்லாம் தேவனுடைய வசனத்தை கை கொள்ளுகிறார்களோ இதன் விளைவாக தங்களுக்குள் தேவ அன்பு பரிபூர்ணப்படுவதை காணலாம். தேவனுடைய இந்த பரிபூர்ணமான அன்பை நம்மை பெற்றுக்கொள்ள முடியும் என்று நாம் நம்புகின்றோம். ஒருவேளை சரீரத்தின் பரிபூர்ண கிரியைகள் தான் ஏற்படப்பட்டால் பரிபூர்ணத்தை அடைவதற்கான நம்முடைய திராணியை குறித்து நாம் சந்தேகிக்க வேண்டியதாய் இருந்திருக்கும். ஆனால் விஷயம் இருதயம் சார்ந்ததாய் இருப்பதினால் அதை நம்மால் அடையக்கூடும். காரணம், நாம் இருதயத்தில் தூய்மையாய் இருக்க முடியும். தேவனுடைய இந்த அன்பு நமக்குள் பூர்ணப்பட்டிருப்பது நம்மிடம் மிக உயர்வான குறிக்கோள். அதாவது தேவன் அன்பு கூறுகிற பிரகாரமாக நாமும் அன்பு கூறுகிறோம் என்பதையும் சுட்டி காட்டுகிறதாய் இருக்கும் என்பதே. ஆமென்.